அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏனைய சஹாபிகள் சொல்லி காட்டுகின்றார்கள். அறிஞர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இமாமார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வின் இறைநேசர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதற்கு அப்பால் என்ன வேண்டும் அன்பார்ந்தவர்களே? இன்றைய காலகட்டத்தில் இந்த சமுதாயத்தை குழப்பிக் கொண்டிருக்கின்றவர்களுடைய பேச்சை கேட்காமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு கற்றுத்தந்தார்களோ அவ்வாறு நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் ஒரு முறை வீதியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டகத்தில் வீதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை கண்ட இருவரும் அந்த ஒட்டகையில் இருந்து இறங்கி விடுகின்றார்கள். சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த வீதியை கடக்கும் வரைக்கும் அவர்கள் நின்று கொண்டே இருந்தார்கள். எதற்காக வேண்டி என்று தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வம்சம் அஹ்லுல் பைத்துக்களை சேர்ந்தவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அதனால் அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம இன்று அவ்வாறு செய்கின்றோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தாருக்கு முன் நாம் செய்யும் சேட்டைகளை எவ்வாறு சொல்லுவது? அன்பார்ந்தவர்களே, ஒரு செய்யது கீழே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் கதிரைக்கு மேல் இருந்து காலை போட்டு கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இதை பொறுப்பான அன்பார்ந்தவர்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மன்னித்தாலும் கூட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு